நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிற லெசன் வந்து இயற்பியல் கிராவிடேஷன் பார்க்க போகிறோம். சரி, அதில் ஃபஸ்ட் சம் பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு எரிக்கல் இருக்குது, அதனுடைய நிறை என்னமா கொடுத்துருக்காங்க நமக்கு 2 × 10 - 4 மடங்கு பூமி நிறைக்கு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னா, சூரியனை மையமாக கொண்டு அந்த எரிக்கல் வந்து எனக்கு சூரியனை சுற்றுகிறது அப்படிங்காங்க. இந்த எரிக்கல் வந்து எனக்கு என்ன பண்ணுது, எனக்கு சூரியனை சுற்றுதுங்காங்க. அப்படி சுற்றும் போது இதனுடைய தொலை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா 2 மடங்கு பூமியினுடைய தொலைவிலேருந்து இருக்குது அப்படிங்காங்க. சரிங்களா, ட்வைஸ் த எர்த் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன். இப்போ இதனுடைய கால அலைவு வருடங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மற்ற எல்லா டேட்டாவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. சன்னோட நிறை, அப்புறம் பூமியினுடைய இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரி, நமக்கு சூரியனை எந்த ஒரு பொருள் சுற்றினாலும் கெப்லருடைய 3ஆம் விதி பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்கணும். ஃபார்முலா என்ன சொல்லுவோம், நமக்கு T² நேர்த்தகவு R3. இப்போ நமக்கு தான் கொடுத்துருங்க எரிக்கல், அதனால் ஆஸ்ட்ராய்டுன்னு எடுத்து கொடுத்தோம். RA3 எரிக்கல் எல்லாமே அவங்க ரேடியஸ் ஆஃப் எர்த்தோடைய கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பூமி நாரத்தினுடைய அவங்க என்ன பண்ணி கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது எர்த்துக்கு நேர்த்தகவு, எர்த்துக்கு ஹோல் கியூப். இப்போ எப்படி செய்கிறேன்னு மட்டும் பாருங்கள். நமக்கு தேவை இந்த TA². ஓகேங்களா, ஸோ TA² நேர்த்தகவு நமக்கு தான் தெரியுமா, சூரியனை சுற்றுவதற்கு பூமி எடுத்துக்கொள்ளும் காலம் நமக்கு எவ்வளோ வரும், 1 வருஷம். அப்போது 1² நேர்த்தகவு. அந்த ஆரியோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, 2 மடங்கு RE³ வகுத்தல் பூமிக்கு வெறும் RE³ போட்டுக்கோங்க. RE³ கட் பண்ணிடுவோம், ஆனால் 2³ மட்டும் இருக்கும். ஓகே, நமக்கு அப்போ TA² நேர்த்தகவு 2³ நமக்கு TA தான் தேவை, TA² தேவையில்லை. அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் TA நேர்த்தகவு 2√3/2. 2√3/2 நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஈக்குவல் டு 2√1 × 2√1/2. ஏன்னா எனக்கு அடி சேமாக இருந்தால் அடுக்க நம்ம கூட்டிக்கலாம். சரிங்களா, இப்போ பாருங்கள் 1 + 1 + 1/2 நமக்கு என்ன வந்துடும், 3/2ன்னு வந்துடும். அதே தான். அப்போ 2√1 2, 2√2 வந்து √2ன்னு போட்டுக்கலாம். √2ஓட மதிப்பு 1.4. அப்போ கிட்டத்தட்ட ஆன்சர் 4 2 8 2.8 வருடங்கள் ஆகும். அப்போ இதுக்கு சரியான பதில் என்னமா, ஆப்ஷன் பி இதுக்கு சரியான பதிலாக இருக்கும். சரிங்களா, அடுத்த கணக்கு பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு கோள். சரிங்களா, ஏதோ ஒரு கோள் வந்து எனக்கு என்ன பண்ணுதுங்க, அங்கே சுற்றிக்கிட்டு இருக்குங்க. ஸோ அது தன்னுடைய அண்மை புள்ளியில் இருக்கும் பொழுது அதனுடைய தொலைவு வந்து R1 சொல்கிறாங்க. அதே என்னுடைய சேமை புள்ளியில் இருக்கும்போது என்னோடய தொலைவு என்ன சொல்கிறாங்க, R2ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல அண்மை புள்ளியில் இருக்கும்போது என்னோடய திசைவேகம் V1, சேமை புள்ளியில் இருக்கும்போது என்னோடய திசைவேகம் வந்து V2. இப்போ V1க்கும் V2க்கும் என்ன கேட்டிருக்காங்க, இது கேட்டிருக்காங்க, விகிதம் கேட்டிருக்காங்க. V1க்கும் V2க்கு தானே விகிதம் கேட்டிருக்காங்க. எந்த ஒரு பொருள் எனக்கு வந்து ஒரு பொருளை மையமாக வச்சு வட்டப்பாதை எடுத்தாலும் சரி, ஒரு கோள் எனக்கு வட்டப்பாதை எடுத்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணலாம், கெப்லருடைய 2ஆம் விதி. கெப்லருடைய 2ஆம் விதி பற்றி நமக்கு என்ன தெரியும், கோண உந்தம் மாறா விதிக்கு உட்பட்டு நடக்கும். கோண உந்தத்துக்கு என்ன ஃபார்முலா சொல்லுவோம், L1 = L2. இதுக்கு என்ன ஃபார்முலா போடுவோம், MV1R1 = MV2R2. ஏன்னா நிறைய எனக்கு இந்த கோளுங்கும் போது சமமாக தான் இருக்கும். நமக்கு கேட்டிருக்கிறது V1/V2 தான் கேட்டிருக்காங்க. அப்போ V1/V2 = R2 வகுத்தல் R1. அப்போ இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி. அடுத்த கணக்கு பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஒரு கோள் வந்து என்ன பண்ணுதுக்காங்க, சூரியனை சுற்றுகிறதுங்காங்க. சுற்றக்கூடிய பரப்பு கொடுத்துருக்காங்க. இது A1 பரப்பு, இது A2 பரப்பு, A3 பரப்புங்காங்க. A1 பரப்பு வந்து 2 நாளில் சுற்றுது அப்படிங்காங்க. A2 பரப்பை 3 நாளில் சுற்றுதுங்காங்க. A3 பரப்பை 6 நாளில் சுற்றுதுங்காங்க. இப்போ இந்த 3க்கும் ரிலேஷன் கேட்டிருக்காங்க, தொடர்பு என்னென்னு. ஸோ இது இது கெப்லருடைய 2ஆம் விதிக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். A1/T1 = A2/T2 = A3/T3. சரிங்களா, இப்போ ரிலேஷன் தான் இருக்காங்க. ஓகே, A1/T1 வந்து 2 நாள், T2 வந்து 3 நாள், T3 வந்து 6 நாள். அப்போ இந்த 3க்கும் ரிலேஷன் அது எப்படி எதுனா நமக்கு மேலே எல்லா இடத்துலையும் 6 வகுக்கட்டா. அப்போ என்ன வந்துடும் நமக்கு 6 A1/2 6 A2/3 6 A3/6
ஆறுக்கு 6 அடி கொடுத்துடலாம். 6க்கு 3 அடி கொடுத்தா 2, இதுக்கு 2 அடி கொடுத்தா 3. அப்போ சரியான பதில் என்ன வந்துடும்? 3A1:3A2 அது ஈக்குவல் டு எதனாலும் போட்டுக்கோங்க, ஈக்குவல் டு A3. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான பதிலாக இருக்கும். இந்த படத்தில் காட்டியுள்ளவாறு நீள்வட்ட பாதையில் என்னுடைய கோள் வந்து எம் நிறை கொண்ட கோள் வந்து சூரியனை சுற்றுகிறதுங்க. எஸ்சிடி என்ற பரப்பு வந்து சரிங்களா, எஸ்சிடி என்ற பரப்பு, ஏரியா ஆஃப் எஸ்சிடி, இது வந்து இருமடங்காக உள்ளது. எதுக்கு அப்படின்னா எஸ்ஏபி என்ற பரப்புக்கு, எஸ்ஏபி என்ற பரப்புக்கு இருமடங்காக உள்ளதுங்க. T1 காலம் என்பது என்னுடைய கோள் வந்து சியிலேருந்து டிக்கு நகர்றதுக்கு. ஸோ சியிலேருந்து டிக்கு நகர்றதுக்கு எவ்வளோ காலம் எடுக்கு? T1 காலம் எடுக்கு. T2 என்பது ஏலேருந்து பிக்கு நகர்றதுக்கு காலம் எடுக்கு. இப்போ T1க்கும் T2க்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. ஃபார்முலா நமக்கு தெரியுமா? என்ன ஃபார்முலா போடும்? A1/T1 = A2/T2. இப்போ நமக்கு அப்படி டேரெக்டாக போட்ட வேண்டியது தான் நமக்கு தெரிஞ்சு. அப்போ என்ன வந்துடும் நமக்கு? இங்கே பாருங்கள், ASCD/T1 இது சுற்றுக்குள்ள காலம் சரிங்களா, ஈக்குவல் டு அவசரப்பட்டாங்க ஏரியா ஆஃப் SAB/T2. சரி, நமக்கு ASCD இந்த பரப்புக்கு என்ன போடலாம்? நமக்கு இருமடங்கு ASAB அப்படின்னு போடலாமா? நம்ம கொடுத்துருக்காங்க இங்கே ASCD = இருமடங்கு ஆஃப் பரப்புன்னு வகுத்தல் T1 = T2. இது ரெண்டுக்கும் அடி கொடுத்துடலாமா? இப்போ நமக்கு குறுக்கு பெருக்கல் பண்ண வந்துடும். T1 = இருமடங்கு ஆஃப் T2. அப்போ ஆப்ஷன் பி இதற்கு சரியான பதிலாக இருக்கும். இந்த கணக்கு பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு கோள் வந்து என்ன பண்ணுதுங்க, சுற்றுகிறதுங்க, ஒரு நட்சத்திரத்தை சுற்றி சுற்றுகிறதுங்க சரிங்களா. ஒரு கோள் வந்து என்ன பண்ணுதுங்கப்பா, ஒரு நட்சத்திரத்தை சுற்றுகிறதுங்க வட்ட இதில். அதனுடைய ஆரம் வந்து 6ங்க, காலலை வந்து Tங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவை இரண்டுக்கும் இடையே உள்ள புவியீர்ப்பு விசை எனக்கு எப்படி இருக்குங்கன்னா நேர்த்தகவாக இருக்குது. எதுக்கு? 6⁻⁻². இது இரண்டுக்கும் நமக்கு தான் 2 பெரிய நிறைய தானே. ஸோ இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த புவியீர்ப்பு விசை என்னோடய தொலைவுக்கு எப்படி இருக்குங்க? 6⁻⁵2 இருக்குங்க. அப்படி என்றால் எனது கால அளவின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி, அப்படி என்றால் எனது கால அளவின் மதிப்பு என்ன? ஒரு பொருளை சுற்றி எனக்கு வட்ட இயக்கத்திலே இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்னா, என்னோட மையநோக்கு விசையும் என்னோடய புவியீர்ப்பு விசையும் நமக்கு எப்படி இருக்கும்? நமக்கு சமமாக இருக்கும். என்னோடய மையநோக்கு விசையும் என்னோடய புவியீர்ப்பு விசையும் எப்படி இருக்கும்? நமக்கு சமமாக இருக்கும். மையநோக்கு விசைக்கு என்ன ஃபார்முலா சொல்லுவோம்? நமக்கு m⍵²r. புவியீர்ப்பு விசைக்கு நமக்கு என்ன ஃபார்முலா சொல்லுவோம்? Gm1m2/r²ங்கிறது ஜென்ரல் ஃபார்முலா சரிங்களா. ஆனால் இந்த சம்மில் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, என்னுடைய புவியீர்ப்பு விசை வந்து எப்படி இருக்குங்க, இங்கே எஃப்ஜின்னு போட்டுக்கோங்க. புவியீர்ப்பு விசை வந்து 6⁻⁵2ன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. சரி, இந்த ω² நமக்கு 2π/Tன்னு போடலாமா? ω = 2π/T. அப்போ என்ன வந்துடும்? m × 4π²/T² × r = 6⁻⁻². இதில் பாருங்கள், m மாறிலி, 4 மாறிலி, π² மாறிலி, ஆரும் T மட்டும் தான் மாறிலி கிடையாது. ஏன்னா அவங்க கேட்டிருக்கதுமே பாருங்கள் நேர்த்தகவு எதுக்குன்னு தான் கேட்டிருக்காங்க, Tயோட நேர்த்தகவு தான் கேட்டிருக்காங்க. அப்போ மாறிலி எஃப்ல நம்ம ஸ்கிப் பண்ணிடலாமா? அப்போ என்ன வந்துடும்? T² = 6⁻⁻T². இங்கே குறுக்கு பெருக்கல் பண்ணிடும். அப்போது இந்த ஸ்மால் ஆருக்கு பதிலாக கேபிட்டல் ஆர்னு போட்டிருக்கேன். அது தொலைவு தான், ரேடியஸ் தான். ஸோ அதனால் 6 ÷ -5/2 மேலே கொண்டு வாங்க. அப்போ என்ன வந்துடும்? 6⁻1 பெருக்கல் 6⁻5/2. நான் அப்ளை வச்சுருக்கோம்ல, அடி சமமாக இருந்தால் அடுக்கு என்ன பண்ணிக்கலாம்? நமக்கு கூட்டிக்கலாம். அப்போ அடுக்கை கூட்டினோம்னா 6⁻7/2. அப்போ இதுக்கு சரியான பதில் என்ன? நமக்கு சி என்பது சரியான பதிலாக இருக்கும். இல்லைம்மா ஒரே நிமிஷம். இங்கே T² இருக்குப்பா, ஸ்கொயர்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ரூட் எடுத்துவிடுங்க. அப்போ 6⁻7/2 × 1/2. அப்போ 6⁻7/4 நமக்கு சரியான பதிலாக இருக்கும் சரிங்களா. ரூட் இருக்குல்ல, ரூட்டை கவனிக்கல சார். இந்த பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 2 புள்ளி நிறைகள் இருக்குங்க. ஒன்று வந்து A, 2 புள்ளி நிறைகள் இருக்குது. ஒன்று வந்து A,
இன்னொன்று வந்து பி. 2 புள்ளி நிலைகள், ஒன்று வந்து ஏ, இன்னொன்று வந்து பி. இது ரெண்டுக்கும் உள்ள மாஸோட விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? 4/3ன்னு கொடுத்துருக்காங்க. இவை இரண்டும் எவ்வளோ தொலைவில் பிரிக்கப்பட்டிருக்குங்க? 1 மீட்டர் தொலைவில் பிரிக்கப்பட்டிருக்குங்க. இப்போ இன்னொரு புள்ளி நிறை சரிங்களா, அதனோட நிறையும் எம்மு. இந்த இரண்டுக்கும் இடையில் நம்ம வந்து அது ரெண்டையும் வைக்கும் சரிங்களா. இன்னொரு புள்ளி நிறை எம்மு, அதை வந்து இவை இரண்டுக்கும் இடையில் வைக்கப்படுகிறது. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து சி என்ற புள்ளியில் வைக்கப்படுகிறது சரிங்களா. இவை இரண்டுக்கும் இடையே உள்ள விசை ஏ புள்ளிக்கும் சி புள்ளிக்கும் இடையே உள்ள விசை. அப்போ எஃப்ஏசி இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா 1/3 மடங்கு பிக்கும் சிக்கும் இடையே உள்ள விசைக்கு சமமாக இருக்கிறது அப்படிங்காங்க. இப்போ என்ன கேட்குங்க, ஏக்கும் சிக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களாப்பா. இன்னொரு சம் சொல்கிற பாருங்க. ஏ மற்றும் பி 2 புள்ளி நிறைகள் உள்ளது. இவை இரண்டுக்கும் உள்ள நிறைகளுக்கான விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க? 4/3ன்னு கொடுத்துருக்காங்க. இவை இரண்டும் ஏ மற்றும் பி என்ற புள்ளி 1 மீட்டர் தொலைவில் பிரிக்கப்பட்டுள்ளது. இப்போ இவை இரண்டுக்கும் இடையில் ஏதோ ஒரு புள்ளி சி என்று வைக்கப்படுகிறது. அந்த சி புள்ளியில் எம் என்ற நிறை வைக்கப்படுகிறது. அப்படி இது வைக்கப்பெறும் பொழுது என்னுடைய ஏக்கும் சி புள்ளிக்கும் இடையான விசை வந்து 1/3 மடங்கு பிக்கும் சிக்குமான விசைக்கு எனக்கு சமமாக உள்ளது. அப்படியெனில் சியிலிருந்து ஏக்குள்ள தொலைவு எவ்வளவு? இதுதான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சம்மில் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிக்க இருக்குமா? நான் இதுதான் ஏஎம் தான், இந்த ஏசிக்கு தான் தொலைவு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த தொலைவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன், மிச்சக்கூடிய இந்த தொலைவை 1 - எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். நமக்கு ஒரு கிவன் கொடுத்துருக்காங்கல்ல, அதை நான் சொல்லிட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்க, எஃப்ஏசி இஸ் ஈக்குவல் டு 1/3 எஃப்பிசி. எஃப்ஏசினா எஃப்ஏக்கும் பிக்கும். இங்கே நமக்கு விகிதத்தை ஃபஸ்ட்டு போட்டோமா, நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா எம்ஏ இஸ் ஈக்குவல் டு 4/3 எம்பி இப்படி தான் இருக்கும் நமக்கு விகிதம். சரி, அப்போ எஃப்ஏனா நம்ம என்ன ரிலேஷன் போடுறோம்? நமக்கு ஜி இன்ட்டு எம்ஏ எம்சி பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/3 ஜி இன்ட்டு எம்பி எம்சி வகுத்தல் 1 - எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். சரி, இப்போ இந்த எம்ஏக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்? ஜிக்கு ஜி அடி கொடுத்துருங்க. இந்த எம்ஏக்கு பதிலாக என்ன போட்டுடலாம்? நமக்கு எம்ஏக்கு பதிலாக 4/3 எம்பி, இங்கே எம்சிக்கும் அடி கொடுத்துருங்க, வகுத்தல் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே நமக்கு 1/3 எம்பி வகுத்தல் 1 - எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். எம்பிக்கு எம்பி அடி கொடுத்துட்றேன் சார். இந்த 3க்கும் இந்த 3 அடி கொடுத்துறேன். இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள். அப்போ என்ன வந்துடும்? 4 × 1 - எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதை வந்து நீங்கள் ஏ - பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போட வேண்டாம். அதுக்கு பதிலாக ரெண்டு பக்கமும் வர்க்கமூலத்தை எடுத்து விட்டுருங்க, ஸ்கொயர் ரூட் எடுத்து விட்டுருங்க. அப்போ என்ன வந்துடும் நமக்கு? 2 × 1 - எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். உள்ள பெருக்குங்க, 2 - 2x ஈக்குவல் டு எக்ஸ். இது அங்கே வந்துட்டுனா 2 = 3x. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2/3. எக்ஸ் ஈக்குவல் டு ஆப்ஷன் ஏ நமக்கு என்னதுமா சரியான பதிலாக இருக்கும். இப்போ பாருங்க, என்ன கொடுக்காம பாருங்க, என்னுடைய புவியீர்ப்பு விசை வந்து எதிர்த்தகவாக இருக்குங்க. எதுக்கு? என்னோடய தொலைவுக்கு எண்ணின் அடுக்கு இருக்குங்க. என்னுடைய புவியீர்ப்பு விசை வந்து எதிர்த்தகவாக இருக்குங்க. எதுக்கு? என்னோடய தொலைவிற்கு எண்ணின் அடுக்கு இருக்குங்க. இப்போ என்ன கேட்காங்க அப்படின்னா, என்னோடய கால அலைவு எதுக்கு? ஏதோ ஒரு கோளுக்கு என்ன பண்ணுது? அது ஆர் என்ற ஆரத்தில் வட்ட இயக்கத்தில் உள்ளது, சூரியனை சுற்றி. அதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இதை நம்ம அப்ளை செஞ்சோம்னா அதே மாதிரி சம் தான். அப்போ என்ன போட்டுக்கலாம்? நமக்கு எஃப்சி இஸ் ஈக்குவல் டு எஃப்ஜி. எஃப்சிக்கு பதில் என்ன ஃபார்முலா போடலாம்? மைய நோக்கம் விசைக்கு எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர். இதுக்கு பதில் என்ன போடலாம்? ஜி M1 M2 பை ஆரின் அடுக்கு எண்ணு. ஏன்னா அவன் அப்படி தான் ஆர் ஸ்கொயர்னு போடக்கூடாது, ஆரின் அடுக்கு என்னன்னு போடணும். ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க என்னுடைய புவியீர்ப்பு விசை வந்து 1/6 அடுக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மாறிலிகள்லாம் நம்ம விட்டுலாம். நமக்கு பெரும்பாலும் இந்த ஒமேகா ஸ்கொயர் அப்ளை மாதிரி போடுவோமா, 4π² பை t² இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு மாறியெல்லாம் விட்டுருங்க, 1/R⁴n. ஸோ இதுவும் எனக்கு மாறிலி தான். அப்போ இதையும் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். எல்லாமே ஒன்று எதிர்த்தகவோ நேர்த்தகவோ இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. அப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க, என்ன வந்துடும்? t² ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு ஆரின் அடுக்கு எண்ணு. அப்போ என்ன போடும்? ஆரின் அடுக்கு n+1 t² இருக்கா. அப்போ t இஸ் ஈக்குவல் டு ஆரின் அடுக்கு n+1 வகுத்தல் 2. அப்போ இதுதான் அதுக்கு சரியான பதில். அடுத்த சம் பாருங்கப்பா.
என்ன கொடுத்தாங்க, the gravitational fields on the surface of the certain planet is G. ஸோ ஏதோ ஒரு கோளில் அதனுடைய பரப்பில் வந்து ஜி என்ற ஃபீல்ட்ஸ் புவியீர்ப்பு முடுக்கம் இருக்குங்க அங்கே. இப்போ அதே மாதிரி புவியீர்ப்பு கிராவிடேஷனல் ஃபீல்ட்ஸ் வந்துன்னா புவியீர்ப்பு முடுக்கம், சரிங்களா. வேறு இதே மாதிரி இன்னொரு கோள் இருக்குங்க அங்கே. ஆனால் அதனோட ரேடியஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த கோளில் ஆர் இருந்தால் இந்த கோளில் ஆர் டாஷ் ஈக்குவல் டு 2r இருக்குங்க அங்கே. அதே மாதிரி தான் இந்த கோளோட நிறை எம்னா இந்த கோளோட நிறை 2m இருக்குங்க அங்கே. அப்போ இதனுடைய புவியீர்ப்பு முடுக்கத்துடைய மதிப்பு என்னங்க. புவியீர்ப்பு முடுக்கம் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், G is equal to gm/r² வகுத்தல் G dash equal to gm dash by r dash ஸ்கொயர். ஜிக்கு ஜி கட் பண்ணிடலாம். இப்போ g by g dash equal to இந்த m/r² அப்படியே போட்டுக்கோங்க. m டேஷுக்கு பதிலாக நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 2mனு சொல்லியிருக்காங்க. இந்த r dash பதிலாக என்ன சொல்லியிருக்காங்க, 4r² சொல்லியிருக்காங்க. r² கட் பண்ணிடுவோம், mக்கு m கட் பண்ணிடுவோம், இது ரெண்டு கட் பண்ணால் 2. இந்த 2 மேலே வந்துடுமா. அப்போ g by g dash equal to 2/1. அப்போ g dash equal to g/2. ஆப்ஷன் ஏ இதுக்கு சரியான பதிலாக இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, என்னுடைய பூமியினுடைய ஆரம் வந்து 6400 கிலோமீட்டருங்காங்க. அதே மாதிரி மார்ஸினுடைய ஆரம் 3200 கிலோமீட்டர். அதனோட நிறை வந்து 0.1 மடங்கு இருக்குங்க. எதுக்கு, பூமியினுடைய நிறைய இது ஒப்பிடும்போது. இப்போ இதனுடைய புவியீர்ப்பு முடுக்கத்தினுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க. ஓகே, நமக்கு புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு என்ன ஃபார்முலா தெரியும், G is equal to gm/r². இது எர்த்து, அதனால் எர்த்துன்னு போட்டிருக்கேன். இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு மார்ஸுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம், G மாஸ் ஆஃப் மார்ஸ் வகுத்தல் ரேடியஸ் ஆஃப் மார்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஜிக்கு ஜி அடி கொடுத்துருங்க. மாஸ் ஆஃப் எர்த்தை அப்படியே வச்சுக்கோங்க, எம்இனே போட்டுக்கோங்க. ஏன்னா ஜிஎம் 3 மார்ஸை வந்து அவங்க எம்இயோட கம்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் நான் எம்இயாகவே வச்சுக்கிறேன். அப்புறம் இப்போ இதையும் கம்பேர் பண்ணுங்களேன் நீங்கள். இது 6400, இது 3200. அப்படி பார்த்தோம்னா இதை கூட நம்ம என்ன சொல்லிக்கணும்னா, ரேடியஸ் ஆஃப் எர்த்துக்கு எனக்கு பாதியாக இருக்குங்களாம், பூமியினுடைய ஆரத்துக்கு இது பாதி. ஏன்னா 6400 வகுத்தல் 2 3200 வந்துடும். இப்போ இதையும் RE² வச்சுக்கோங்க. வகுத்தல் எம்முக்கு என்ன போட்டுக்கலாம், 0.1 ME வகுத்தல் இதுக்கு என்ன போட்டுக்கலாம், நமக்கு RE²/4, சரிங்களா, /4. இப்போ எம்இக்கு எம்இ கட் பண்ணலாம், RE² RE² கட் பண்ணிடலாம். ஓகேங்களா. அப்போ மிச்சம் நமக்கு என்ன வந்துடும், அப்போ G/GM = இந்த 4 எங்கே வரும்னா இது கூட தான் எனக்கு பெருக்கல் வரும், சரிங்களா. இந்த 4 எங்கே வரும், இது கூட தான் நமக்கு என்ன வரும், நமக்கு பெருக்கல்ல வரும். அப்போ பெருக்கல் நமக்கு என்ன வந்துருங்க, 0.4ன்னு வந்துடும். என்ன வந்து நமக்கு 0.4ன்னு வந்துடும். இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள். அப்போது GM = G × 0.4. ஜியோட 10ன்னு வச்சுக்கோங்க. 10 × 0.4 அப்போ 4. அப்போ ஆன்சர் நமக்கு என்னதுப்பா, 4 மீட்டர்/வினாடி ஸ்கொயர். எதுக்கு, மார்ஸினுடைய புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு. இப்போ என்ன கொடுத்துருக்க பாருங்க, எர்த்து வந்து திடீர்னாப்பில் என்ன பண்ணுதுங்க, சுருங்குது அப்படிங்காங்க. எவ்வளோ சுருங்குதுங்காங்க, அது இருக்கக்கூடிய ஆரத்திலிருந்து 1/3 மடங்கு சுருங்குது அப்படிங்காங்க. இப்போது என்னுடைய அப்படி சுருங்கிச்சு அப்படின்னா அதனுடைய புதிய புவியீர்ப்பு முடுக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குங்க. இப்போ இதுக்கு முன்ன குட்டி இப்படி ரேடியஸ் ஒரு 6 இருக்குன்னா இப்போ எவ்வளோ சுருங்குதுங்க, 1/3 மடங்கு, சரியா, 1/. அப்போ புது ரேடியஸ்க்கு என்ன சொல்லுவோம், R - R/3. ஏன்னா 3 மடங்கு எனக்கு 1/3 மடங்கு எனக்கு சுருங்குதுங்க. 1/3 பங்கு எனக்கு சுருங்குதுங்க. 1/3 பங்கு சுருங்குதுங்க, 1/3 அப்படிங்காங்க. அப்போ புவியீர்ப்பு முடுக்கம் தானே. ஜிக்கு என்ன ஃபார்முலா தெரியும், GM/RE² வகுத்தல் புது இந்த முடுக்கத்துக்கு G டேஷ்னு வச்சுக்கிறேன், = GM/R - R/3 த ஹோல் ஸ்கொயர். ஸோ GM கட் ஆயிரும். அடுத்த இதில் 1/RE² வகுத்தல் 1 இங்கே 3R - R வந்து என்ன வந்துடும், 2R/3 த ஹோல் ஸ்கொயர். அப்போது G/G dash = 1/RE² வகுத்தல் 1/3
4r² / 9 r² கட் ஆயிரும் சரிங்களா. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வந்துடும் நமக்கு g/g' = 1/9/4 4 மேலே வந்துடும். இப்போ நமக்கு g' இதுதான் தேவை. அப்போ g' = 9g/4 இதுதான் என்னுடைய புது புவியீர்ப்பு முடுக்கமாக எனக்கு செயல்படும். ஒரு கோள வடிவில் இருக்கக்கூடிய ஒரு கோள் அதனுடைய நிறை வந்து என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு mp அப்படிங்காங்க. அதனுடைய விட்டம் என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு dp அப்படிங்காங்க. இப்போ என்ன சொல்லுங்க, ஒரு சின்ன துகள் அதனுடைய நிறை வந்து m, அது வந்து அப்படி மேலேருந்து கீழே விழுகுதுங்காங்க. இது தன்னுடைய அந்த கோளினுடைய பரப்பை அடையும் பொழுது அது அடையக்கூடிய புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பை காண்க. ஜியினுடைய மதிப்பு என்னன்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. சரி, அதாவது புவியீர்ப்பு முடுக்கம் தான் கேட்டிருக்காங்க நமக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். g = gm/r². இதுதான் நமக்கு ஜிக்கு பொதுவான ஃபார்முலா. இப்போ g = g இன்ட்டு இங்கே என்ன போடுவோம், இந்த எம்ங்கிறது வந்து கோளினுடைய நிறை சரிங்கம்மா, பொருளினுடைய நிறை கிடையாது. அப்போ கோளினுடைய நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க mp சரிங்களா, வகுத்தல் ஆறுங்கிறது ஆரம். ஆனால் கொடுத்துருக்கிறது விட்டம். விட்டத்துக்கும் ஆரத்திற்குமான தொடர்பு நமக்கு என்னன்னு தெரியும், என்னுடைய விட்டம் = 2 மடங்கு ஆரம். அப்போ ஆரம் = விட்டம் வகுத்தல் 2. இது கொண்டு வந்து போடுங்க. அப்போ t²/4. அப்போ சரியான நம்பர் என்ன வந்துடும் 4gmp/d². அப்போ ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான பதிலாக இருக்கும். இந்த கணக்கு பாருங்கப்பா, ஒரு பந்தினுடைய நிறை என்னப்பா இருக்குது எனக்கு 500 கிராம் இருக்குது. இது என்ன பண்ணுறாங்க மேல் நோக்கி எரியப்படுகிறது ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் அ பிளானட். அப்படின்னா என்ன அர்த்தம், பூமியிலேருந்து அது எரியப்படல, ஏதோ ஒரு கோள்லேருந்து எரியப்படுகிறது சரிங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பூமியிலேருந்து எரியப்படல, ஏதோ ஒரு இந்த பாருங்க சர்ஃபேஸ் ஆஃப் அ பிளானட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பூமியிலேருந்து எரியப்படல, அது ஏதோ ஒரு கோள்லேருந்து என்ன பண்ணியிருக்கு நமக்கு அது எரியப்பட்டிருக்கு சரிங்களா. இப்போ அவங்க எந்த திசைவேகத்தில் தாங்க 20 மீட்டர்/வினாடி என்ற திசைவேகத்தில் எரியுதுங்க. ரீச்சஸ் பேக் டு சர்ஃபேஸ் ஆஃப்டர் இது மேலே போயிட்டு திரும்ப கீழே வர்றதுக்கு எனக்கு எவ்வளோ வினாடி எடுத்திருக்கு, மேலே போயிட்டு திரும்ப கீழே வர்றதுக்கு 20 வினாடி எடுத்திருக்கு. அப்படின்னா மேலே போகிறதுக்கும் 10 வினாடி, கீழே வர்றதுக்கும் 10 வினாடி. அப்படி என்றால் அந்த பொருளினுடைய எடை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த பொருளினுடைய எடை என்ன, எடைக்கு ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், நமக்கு m/g. ஓகே, இப்போ நீங்கள் இதை m நமக்கு தெரியும், g மட்டும் கண்டுபிடிச்சா முடிஞ்சுது. ஸோ மேலே போய்ட்டு கீழே வந்துருக்கலாம். மேலே மட்டும் போகிறதுக்கு எனக்கு எத்தனை வினாடி எடுத்துக்கும், கண்டிப்பாக 10 வினாடி எடுத்துருக்கும். ஏன்னா போகிறதுக்கும் இது கீழே வரதுக்கும் சமமாக. ஏன்னா இதை நான் எப்படி போகிறதுக்கும் 10 வினாடி வரதுக்கும் 10 வினாடி, எப்போ ஒரு பொருள் மேலே போயிட்டு திரும்ப அதே இடத்துக்கு வந்துட்டோம், கண்டிப்பாக அங்கே எனக்கு எப்படி தான் இருக்கும், முடுக்கம் எனக்கு சீராக தான் இருக்கும். அப்போ மேலே போகிறதுக்கும் 10 வினாடி தான், இங்கே கீழே வர்றதுக்கும் எனக்கு 10 வினாடி தான். அப்போ இங்கேருந்து மேலே போயிட்டு திரும்ப எனக்கு கீழே வந்திருக்கு, போகிறதுக்கு 10 வினாடி. கீழேருந்து நான் எரியக்கூடிய அந்த ஆரம்ப திசைவேகம் 20. ஸோ அதிகபட்ச உயரம் உச்சபட்ச உயரம் அதை அடையும் பொழுது அதனுடைய இறுதி திசைவேகம் 0 ஆயிரும். அப்போது v = u - at. gtன்னு போடுவாங்க, ஏடின்னு போட்டுக்கோங்க. இறுதி திசைவேகம் 0, யூக்கு பதிலாக 20, ஏ தெரியாது, காலத்துக்கு பதிலாக 10. அப்போ ஏனுடைய மதிப்பு நமக்கு என்ன வந்துடும் 2. அது கொண்டு வந்து இதில் பெருக்குங்க. 500 கிராமா, 500 × 10⁻³ - 3 × 2. 500 × 2 என்ன வந்துடும் 1000 × 10⁻³ - 3 அப்படி கொடுத்தா 1 நியூட்டன். அப்போ அதனால் உணரப்படக்கூடிய எடை எவ்வளோப்பா இருக்கும், நமக்கு 1 நியூட்டன் நமக்கு இருக்கும். இதே மாதிரி தான் அடுத்த சம் இருக்கு பாருங்கள். ஒரு பந்து வந்து மேல் நோக்கி எரியப்படுகிறது பூமியினுடைய, இந்த சம்பவம் நல்லா பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, பூமியினுடைய பரப்பிலிருந்து எர்த் சர்ஃபேஸ்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. சரி, பூமியினுடைய பரப்பு. இப்போ இந்த சம் பிரச்சனை கிடையாது, நமக்கு என்னது பூமியினுடைய பரப்பில் இருந்தால் ஒரு பந்து மேல் நோக்கி எரியப்படுகிறது 5 மீட்டர்/வினாடி என்ற திசைவேகத்தில் எரியப்படுகிறது. அதுக்கப்புறம் இதே மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னொரு கோள்லேருந்து எரியுதேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இப்போது இன்னொரு கோளினுடைய பரப்பு சரிங்களா. அப்போ இன்னொரு கோளினுடைய பரப்புலேருந்து நம்ம எரியுதோம் அப்படின்னா அது என்னது 3 மீட்டர்/செகண்ட். இந்த கோளினோட சர்ஃபேஸ் வந்து போத் ஃபாலோஸ் த சேம் பாத் அப்படின்னா அவை இரண்டும்
இப்போ இது இங்கே ஒரு ஹைட்டு போயிருக்குன்னா இந்த இதுவும் அதே ஹைட்டு தான் எனக்கு போயிருக்கு இந்த பிளானெட்டில் இருந்தோம். சரிங்களா? ஸோ பூமியிலேருந்து நான் 5 மீட்டர் per வினாடியில் எரியறதுக்கு இது எந்த ஹைட்டு போயிருக்கோ அதே ஹைட்டு தான் இந்த பொருளும் போயிருக்கு. இதுதான் அவங்க சொல்ல வராங்க. சரிங்களா? போத் ஃபாலோஸ் த சேம் பாத் அப்படின்னா இதுதான் அதுக்குள்ளே அர்த்தம். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அவங்க என்ன கேட்காங்க அப்படின்னா இந்த பூமியினுடைய புவியீர்ப்பு முடுக்கத்தினுடைய மதிப்பு கேட்காங்க. சரி, அப்போ நமக்கு இது அதிகபட்ச உயரம் போகும்போது நான் என்ன சொல்லுவேன், இறுதி திசைவேகம் 0ன்னு சொல்லுவோம். அப்போ என்ன சொல்லுவோம், நமக்கு ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு v² மைனஸ் u² ஈக்குவல் டு v² ப்ளஸ் u² இஸ் ஈக்குவல் டு 2gsன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இறுதி திசைவேகம் 0, u² பதிலாக சார் 25 ஈக்குவல் டு 2g இன்ட்டு எஸ். இதே அந்த கோல் இன்னொரு கோல் இருக்குல்ல, அதுக்கு இந்த ரெட்ஜிக்கு பதிலாக 10 கூட போட்டுக்கலாம். அதுக்கு சொன்னாலும் அதிகபட்ச உயரத்தில் 0 வந்துடும். அப்போ u² பதிலாக 9 ஈக்குவல் டு 2 இன்ட்டு g டேஷ் இன்ட்டு எஸ். ஸோ அப்போது நமக்கு இந்த 2 எஸ்ஸும் சேமு. அப்போ இதுக்கு எஸ்ஸுக்கு பதிலாக என்ன வந்துடும், 25/20ன்னு வந்திருக்கும். இதுக்கு எஸ்ஸுக்கு பதிலாக 9/2g டேஷ்னு வந்திருக்கும். சரிங்களா? இப்போ இந்த எஸ்ஸும் சமம், ஒரே உயரம் தான் இருக்குது. 2 ஈக்குவல் பண்ணுங்கள். 25/20 ஈக்குவல் டு 9/2 இன்ட்டு ஜி டேஷ். இது அடி கொடுத்தா இது ஒரு 10. அடுத்து இதுக்கும் அடி கொடுத்தா இது ஒரு 2, இது ஒரு 5. இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள். ஜி டேஷ் ஈக்குவல் டு 18/5. இதை வகுத்தெடுத்து தான் நமக்கு என்ன வந்துடும், 3.5 மீட்டர் பெர் வினாடி ஸ்கொயர். அப்போ இதற்கு சரியான பதில் என்ன வரும் நமக்கு 33க்கு ஆப்ஷன் பி இதுக்கு சரியான பதில்.